பொதிகை தொலைக்காட்சியின் இலக்கிய தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டவை அப்படின்னு நாம சொல்ல முடியாது. 2000 ஆண்டுகள் பழமையானவை, 3000 ஆண்டுகள் பழமையானவை, இன்னும் அதைவிடவும் பழமையானவை அப்படிங்கிற எண்ணமும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு 2000 3000 ஆண்டுகள் பழமையானவை நம்முடைய இலக்கியங்கள் அப்படின்னா, இந்த இலக்கியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 3000 ஆண்டுகளுக்கும் முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவை என்று பொருள். இன்றைக்கு சென்னையில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. சென்னையில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா, கன்னியாகுமரியிலும் இருக்குது. கன்னியாகுமரியில், மாமல்லபுரத்தில், சென்னையில் அப்படின்னு பல இடங்கள்ல கலங்கரை விளக்கம் இருக்குது. இப்ப கூட இந்த கலங்கரை விளக்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. ஏதோ லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க, அது சுத்தி லைட் அடிக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த கலங்கரை விளக்கம் என்ற சொல்ல பாருங்க, கரை அப்படின்னா அழைக்கிறது அப்படின்னு பொருள், கலம் அப்படின்னா கப்பல் என்று பொருள், விளக்கம் அப்படின்னா விளக்கு என்று பொருள். இப்போ நம்முடைய கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய இடங்களை சிந்திச்சு பாருங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறது. அங்கே 3 கடல்கள் சேர்கின்றன. இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காளக்கடல் என 3 கடல்கள் சேர்கின்றன. மாமல்லபுரத்தில் இருக்கிறது, அது வங்காள கடற்கரை ஓரம். சென்னையில் இருக்கிறது, அதுவும் வங்காள கடற்கரை ஓரம். அப்ப கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய இடம் கடற்கரையாக இருக்கிறது. அப்ப இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய நோக்கம் கடலில் செல்லக்கூடிய கப்பலுக்கு கரையை காட்டுவது. கடல்ல போற கப்பலுக்கு கடல்ல தானே வழி காட்டணும், கரையில எதுக்கு வழி காட்டணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஒரு நிகழ்ச்சியை சொல்லுறேன். கன்னியாகுமரியில அந்த முக்கடல் சங்கமத்தில் பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அத குமரி பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மனுடைய மூக்கில் ஒரு மாணிக்க மூக்குத்தி இருக்குது. கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி அம்மன் கோவிலை நோக்கி ஒரு பெரிய வாசல், அத கோக்கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல அந்த கதவு திறந்தே இருந்திருக்குது. அந்த மூக்குத்தியினுடைய ஒளி கடல்ல ரொம்ப தூரம் வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. அந்த பக்கமா வந்த கப்பல் நாம கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு அந்த கப்பலை திடீர்னு மாலுமி திருப்ப, பாறைக்கு இடையில அந்த கப்பல் சிக்கிக்கிட்டது. கன்னியாகுமரியிலிருந்து லீபுரம் என்ற ஊருக்கு போகக்கூடிய பகுதியில நான் சிறுவனாயிருக்கிற காலம் வரை அந்த கப்பல் மீட்கப்படாமல் நின்றது. அப்படின்னா கப்பலுக்கு கரை எங்கிருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். கரை எங்கிருக்கிறது என்று தெரிந்தால்தான் கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமி கப்பல் தரை தட்டிவிடாமல், கரையில் மேடாக இருக்கக்கூடிய தரையில் தட்டுப்பட்டு விடாமல் கப்பலை செலுத்த முடியும். இந்த காலத்துல 21ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பெரும் பாணாற்றுப்படை என்ற இலக்கியத்தில் உறவு நீர் அழுவத்து ஒரு பெரும் கலங்கரை என்று குறிப்பிடுகிறது. உறவு நீர் என்றால் உப்பு நீரை குறிக்கும். உப்பு நீர் என்பது கடல் நீரை குறிக்கும். கடல் நீரில், கடற்கரையில் ஒரு கலங்கரை விளக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து கடலில் வந்த கப்பலுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்றால், இந்த கலங்கரை விளக்கம் என்ற அறிவியல் கண்டுபிடிப்பில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் முன்னோடியாக விளங்கி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. 18, 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படுகிறது.
தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகே பூமி சதுரமல்ல, பூமி உருண்டை வடிவமானது, கோழி முட்டை வடிவமானது என்று இந்த உலகுக்கு அறிவியல் அறிஞர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். வானத்தில் எண்ணிலடங்காத விண்மீன் கூட்டங்கள் இருக்கின்றன. நம்முடைய பூமிக்கு இருக்கக்கூடிய சூரியனை போல பல சூரியன் ஆகாயத்தில் இருக்கிறது. நமக்கு தெரியக்கூடிய சந்திரனை போல பல சந்திரன் இருக்கிறது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் 18, 19, 20ஆம் நூற்றாண்டில் வானவியல் வளர்ச்சி அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா நம்முடைய சங்க இலக்கியத்தில் விடிவெள்ளி பற்றிய குறிப்பு எவ்வளவு அழகாக வருகிறது பாருங்கள். இப்ப கூட 5 மணிக்கு, சாதாரணமா யாருமே 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை, ஒருவேளை 5 மணிக்கு வரக்கூடிய சூழல் வந்தால் வானத்தை எட்டி பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி கிழக்கு பக்கத்தில் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த விடிவெள்ளி நம்முடைய கண்ணுக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த விடிவெள்ளியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த விடிவெள்ளி நமக்கு விடிவை தரும் குணக்கு தோன்று வெள்ளி என்று கூறுகிறான். குணக்கு என்றால் கிழக்கு என்று பொருள், குடக்கு என்றால் மேற்கு என்று பொருள். ஆக குணதிசை கதிரவன் தோன்றும் திசை, குடதிசை கதிரவன் மறையும் திசை. இந்த கதிரவன் தோன்றும் திசையில் கதிரவனுடைய வரவை சுட்டி காட்டுவதை போல விடிவெள்ளி தோன்றுகிறது. என்னுடைய தலைவன் வருவதை இந்த விடிவெள்ளி எனக்கு உணர்த்துகிறது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நற்றிணை புலவன் ஒருவன் பாடியிருக்கிறான் என்றால், தொலைநோக்கி இல்லாமலேயே தொலைநோக்கு பார்வையில் அந்த விடிவெள்ளியை கண்டறிந்து சொல்லக்கூடிய வானவியல் வல்லமை நம் தமிழனிடம் இருந்திருக்கிறது. இப்பவும் என்ன சொல்றோம், எரி நட்சத்திரம் வந்தால், வால் நட்சத்திரம் வந்தால் இந்த உலகத்துல ஏதோ பெரிய தீமை நடக்க இருக்கிறது அப்படின்னு நம்புறோம். ஆனா உண்மையிலேயே இந்த எரி நட்சத்திரத்திற்கோ வால் நட்சத்திரத்திற்கோ எந்த தீமையின் குறிப்பும் இல்லை அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த எரி நட்சத்திரம் பற்றிய குறிப்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சங்க புலவன் எரி கிளர் வெள்ளி என்று சொல்லுகிறான். வெள்ளியிலிருந்து, விண்மீனிலிருந்து துகள்கள் வெளியேறும் போது அது நிலவு ஒளியில் அல்லது பிற விண்மீன்களின் ஒளியில் பட்டு ஒளி பாய்ந்து செல்வதை போல தோன்றுகிறது. எவ்வாறு எரி கிளர் ஒளியானது ஒளியை பாய்ச்சிக் கொண்டே செல்லுமோ அதை போல இரவில் ஒளியை பாய்ச்சிக் கொண்டே மின்மினி பூச்சி செல்லுகிறது என்று அழகாக கற்பனை செய்து சொல்லுகிறான் சங்கப்புலவன். ஆக 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டிலும் நம்மிடம் எரி நட்சத்திரம் பற்றிய நம்பிக்கை தவறாகவே இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எரி நட்சத்திரம் எப்படி ஏற்படுகிறது என்று அறிவியல் கண்டுபிடிப்பாளனை போல தமிழ் கவிஞன் ஒருவன் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறான் என்றால், புவியியல் அறிவில், வானவியல் அறிவில், வேதியியல் அறிவில் பண்டை தமிழ் மக்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அந்த பண்டைய அறிவை நாம் மீண்டும் துலங்கச் செய்ய வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்களில் உள்ள அறிவியல் சிந்தனைகளை தமிழ் அறிஞர்களும் பிற துறை அறிஞர்களும் கற்று உலகத்திற்கு எடுத்து கூற வேண்டும். சென்னை போன்ற பெருநகரங்கள் கூட ஒரு 10-12 மணி ஆனால் அடங்கி விடுகின்றன. மக்கள் விளக்கை அணைத்து விட்டு உறங்க போய் விடுகிறார்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால கதிரவன் மறைகிறதுக்கு முன்னால சாப்பிடணும் அப்படிங்கிற வழக்கம் மக்கள் மத்தியில இருந்திருக்குது. ஏன்னா விளக்கு கிடையாது. ராத்திரி சாப்பிடும்போது, ஏன்னா பெரிய மாட மாளிகைகள் அந்த காலத்துல கிராமங்கள்ல கிடையாது. சின்ன சின்ன ஓட்டு வீடுகள், சின்ன சின்ன குடிசை வீடுகள் தான் இருந்திருக்கும். அந்த சமயத்துல
பூச்சி ஏதாவது உணவுல விழுந்துடக்கூடாது, எனவே விளக்கு இருக்கும்போது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்திருக்குது. ஆனால் நம்முடைய சங்க இலக்கியத்தில் விளக்கு ஒளி எவ்வளவு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இரா நாள் அறியா பகல் ஒளி, அதாவது இது இரவா இது பகலா என்று தெரியாத அளவிற்கு, இரவை பகலாக்கக்கூடிய அளவிற்கு பல வகையான விளக்குகளை நகர் முழுவதும் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். குறிப்பா கார்த்திகை தீபம் பற்றிய குறிப்பு சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருது. கார்த்திகை மாதத்தில் வீடுகளிலும் மலை பகுதிகளிலும் விளக்கு ஏற்றி வைப்பதை இப்பவும் பார்க்கிறோம். இந்த விளக்குகள் எவ்வளவு சீரியல் லைட் போட்டாலும் கொடுக்காத அழகை, குளிர்ச்சியான அழகை கொடுக்கின்றன. ஒரு 10 சீரியல் லைட் ஒரு இடத்துல எரியுது அப்படின்னா நாம அது பக்கத்துல போய் நின்னா நம்முடைய உடல் எல்லாம் பத்தி எரிகிறது போல சூடா இருக்கும். ஆனா கார்த்திகை விளக்கை, எண்ணெயில் எரியக்கூடிய விளக்கை ஏற்றி அதுக்கு பக்கத்துல நாம நின்றோம்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இயற்கையாகவே கிடைத்த பொருளில் விளக்கை ஏற்றி தமிழ் மக்கள் இது பகலா இது இரவா என்று தெரியாத அளவிற்கு இரவு முழுவதும் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வெளிச்சத்தின் பயனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். இன்று மின்சாரம் ஒரு நொடி இல்லை என்றால் மனிதன் தன்னுடைய வாழ்நாளே முடங்கி போச்சு அப்படின்னு நினைக்கிறான். எப்படி தூங்குறது, எப்படி சாப்பிடுறது என்று கலங்கி போகிறான். இந்த கலக்கத்திற்கு காரணம் தன் முனைப்பு இல்லை, தன் முயற்சி இல்லை, தானே எதையும் உருவாக்க வேண்டும் என்ற தேடுதல் எண்ணம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால இருளை கிழிக்கும் விளக்குகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த தமிழனுக்கு தோன்றியதால் அவன் விளக்கை உருவாக்கினான், விளக்கை பயன்படுத்தினான். இன்றைக்கு யாரோ ஒருவர் கண்டுபிடிச்சு தரக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்பில் நாம் சுகமாக வாழலாம் என்று நினைக்கின்றோமே தவிர இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு நாம் எதையாவது கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமா என்றால் இல்லை. ஆக 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கலங்கரை விளக்கத்தை காட்டி நமக்கு விளக்கொளியை பாய்ச்சியவன் தமிழன். 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கி கண்டுபிடிப்பதற்கு முன்பே வானின் விண்மீன் நிலையை கண்டுபிடித்து சொல்லியவன் தமிழன், தமிழ் இலக்கியம். 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இரவா பகலா என்று தெரியாத அளவிற்கு விளக்கு வெளிச்சத்தை இரவு முழுவதும் வீதிகளில் பாய்ச்சியது நம்முடைய தமிழ் இலக்கியம். இந்த தமிழ் இலக்கியத்திலிருந்து மக்களின் கண்டுபிடிப்பு உணர்வை இன்றைய மக்கள் உணர்தல் வேண்டும். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பண்டை தமிழ் இலக்கியத்தை நாம் படிக்க வேண்டும், படித்ததை பயன்படுத்த வேண்டும், அதை அறிவியலாக மாற்றி அமைக்க வேண்டும். இலக்கிய தென்றல் நேயர்களுக்கு நன்றி.